சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க. உன்னத பாடல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறு நரிகளையும் புலி நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம் திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்குங்க. பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு இது நடக்காதா, ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? பாருங்க, சிறு நரிகளும் குழி நரிகளும் அங்க சொல்லப்பட்டிருக்குங்க. ஏதோ மிருகங்களை பத்தி இல்லைங்க, அந்த சுபாவம் உள்ள மனுஷங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியாமே இருப்பாங்க. இன்னைக்கு உங்க சுக வாழ்வு துளிர்த்தத கத்தர் பூவா துளிர்த்தத பிஞ்சா மாத்துவார், காயா மாத்துவார், கனியாய் மாற்றுவார். உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கபடி இந்த பூ இனிமேல் உதிராது. உங்களுக்கு எது ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாருன்னா அது உதிராது, அது காயா கனியாய் மாறும். இதுக்கப்புறம் உங்களுக்கு நஷ்டங்கள் நாச மோசங்கள் கிடையாது. அன்னைக்கு சிம்சோன் 300 நரிகளை பிடித்தது போல அந்த சுபாவம் உள்ள மனுஷர்களை கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு அடையாளம் காட்டுங்க. சிறு நரிகள் குழி நரிகள் பிடிக்கப்படுகிறதுன்னு சொல்லுங்க, அதை துரத்துகிறேன்னு சொல்லுங்க. பூவும் பிஞ்சுமானது இனி உதிர்ந்து போகாது என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.